ஈழத்திருநாட்டின் தெற்கு கரையோரம் தனிலே குடாவாய் காட்சியளிக்கும் மண்ணூரே வெளிகாகும். நாடளாவிய ரீதியில் இராமானின் தாரகையாய் மின்னி மின்னி மிளிர்ந்து கொண்டிருக்கின்றது மண்ணூர் கலையகம் அரஃபா. கலைத்துறை, வணிகத்துறை, தொழில்நுட்பத்துறை இவற்றை தாண்டி விஞ்ஞானத்துறையில் 2 தசாப்தங்களில் பாரிய வளர்ச்சியை கண்டுகொண்டிருப்பதன் பின்னணி தான் என்ன? கிறிஸ்டல் சயின்ஸ் காலேஜ் மிலேனிய யுகத்தின் தொடக்க நாட்கள் அவை. தென் இலங்கையில் தமிழ் மொழி மூல விஞ்ஞான பிரிவு வறட்சியுற்றிருந்ததால் பல திறமையான மாணவர்கள் வெளியூர் சென்று கற்க வேண்டிய நிலைமை. இவ்வாறு தடைகள் பல தாண்டி வெளியூர்களில் உயர்தர விஞ்ஞான பிரிவில் 2002ஆம் ஆண்டு 2வது அமர்வில் தோற்றிய 3 சகபாடிகள் தம் சொந்த மண்ணுக்கு மீண்டனர். காலம் நகர தம் பெருபேறுகளால் உற்சாகமுற்று தாம் பிறந்த மண்ணுக்கு சேவையாக முதல் காலடியை எடுத்து வைத்தனர் மண்ணூரின் இம்மூன்று முத்துக்கள். பேசிடும் உயிரியல் போதகர் ஆஷான் ஃபைதர் நிஜத்தில் நாயகர். நம்மவர் வாழ்வுக்கு போராடிடும் தியாகி ஆஷான் ஷவின் கிறிஸ்தல் பெரும் தியாகி. மென்மையின் வெற்றியை வினைந்துரைத்த வித்தகர் ஆஷான் ரிஃபான் வையகத்தில் உத்தனர். மூவரும் கைகோர்த்து வறுமை கோட்டுக்குள் வாழ்ந்த சகபாடிகளில் சிலரை அறிவூட்டம் செய்து பல்கலைக்கழக வரம் பெற்றுக் கொடுக்கின்றனர். இணைந்த கணிதத்தில் சித்தியின்மை பெற்ற முகமது அலி என்ற மாணவனே 2வது அமர்வில் சித்தி பெற்று பொறியியல் பீடம் தெரிவாக நேசக்கரம் நீட்டிய பெருமை ஆசான் ரிஃபான் அவர்களையே சாரும். இக்காலத்தில் அரஃபாவின் அதிபராக பணியாற்றிய மதனியா கலீல் அவர்களும் இவ்வாசான்களுக்கு துணை நின்றனர். 2004ஆம் ஆண்டு சகபாடிகள் மூவரும் சேர்ந்து கிறிஸ்டல் என்னும் நாமம் தாங்கி உயர்தர விஞ்ஞான பிரிவில் வகுப்புகளை ஆரம்பிக்கின்றனர். கிறிஸ்டல் என்னும் நாமம் ஆஷான் ஷதீன் அவர்களின் தந்தையும் ஆங்கில பட ஆசிரியருமான அப்துல் அல்ஹாத் அவர்களால் முன்மொழியப்பட்டது. அதே ஆண்டு ஜனவரி மாதம் 2006 பெய்ஜிங் மாணவர்கள் உள்வாங்கப்பட்டனர். 2004 டிசம்பர் மாதம் 26ஆம் தேதி 2006ஆம் ஆண்டிற்கான உயர்தர விஞ்ஞான பிரிவிற்கு நேர்முக பரீட்சைக்கான ஆயத்தங்கள் நடந்தன. காலை 9:30 மணி வரையும் காத்திருந்த ஆசான்களோ கண்டது ஆழிப்பேரலையின் ஒளி தாண்டவத்தையே. எது எப்படி இருப்பினும் மாணவர்கள் எவரும் வருகை தராமல் இருப்பதற்கு பின்பு இருப்பது அதிசய கதையே. மண்ணூர் கடந்து விஞ்ஞான காற்றை வீச தென்னக தமிழ் மொழி மூல பாடசாலைகளுக்கு 2007ஆம் வருட உயர்தர பிரிவிற்கு மாணவர் உள்ளெடுப்புக்கு பதிவு தபால் மூலம் அனுப்பப்பட்ட எந்த ஒரு மடலும் இப்பாடசாலையையும் அடையாதது புரியாத புதிராக இன்று வரை பேசப்படுகிறது. கடிதங்கள் இடைமறித்த நிகழ்வின் மர்மம்தான் என்ன? சமூக முன்னேற்றத்துக்கு தடைக்கல்லாய் அமைந்த இந்நிகழ்வில் இந்த ஆத்ம ஜீவன்கள் மனம் நொந்ததால் 2007-2008 வருடங்களுக்கான 2 வகுப்புகளும் மூடப்பட்டன. வருடங்கள் உருண்டோட 2006ஆம் வருட உயர்தர பெறுபேறுகள் வெளியாக 1வது அமர்விலே 7வரில் 5 3C பெற்று சாதனை படைத்தனர். இக்காலத்தில் அரஃபா கலையக அதிபராக திரு வாரிஸ் அலி மௌலானா அவர்கள் நியமனம் பெறுகிறார். தன்னம்பிக்கையால் உயர்ந்த 3 ஆசான்களின் முடிவால் 2 வருட இடைநிறுத்தம் முடிவுக்கு வருகிறது. 2009ஆம் ஆண்டு உயர்தர பரீட்சைக்கு தோற்ற இருக்கும் மாணவர்கள் வகுப்புகளுக்காக உள்வாங்கப்பட்டனர். 2007ஆம் ஆண்டு உயர்தர பெறுபேறுகள் வெளியாகின. அது அவர்களின் 2ஆம் அமர்வு. அவர்கள் அனைவருமே சர்வ கலாசாலை வரம் பெற்றனர்.
இதனை கண்ணுற்ற 2008 மாணவர்கள் பரீட்சையை ரத்து செய்து 2009 வகுப்புடன் இணைந்து கொண்டனர். பிரியாவிடை நிகழ்வொன்றை ஏற்பாடு செய்த 2009 மாணவர்கள் தொடரும் மாணவர்களுக்கு வழிகாட்டியாய் இருந்தனர். தொடர்ந்து ஆண்டுதோறும் சிறந்த பெறுபேறுகள் மலர்ந்து கொண்டிருந்தன. 2010 மாணவி சஃப்ரா முதல் அமர்வில் 2AC என சிறப்பு பெறுபேறு பெற்ற மகிழ்ச்சி பெருக்கில் அரஃபா விளையாட்டரங்கில் அப்போதைய கலையக முதல்வர் வாரிஸ் அலி மௌலானா அவர்களின் தலைமையில் இடம்பெற்ற விழா கோலம் வரலாற்றில் இடம் பிடிக்கிறது. 2012 மாணவி சஃப்ரா மருத்துவ பீடம் நுழைகிறார். இதுவரை அரஃபா வேறு கிறிஸ்டல் வேறு என்று இருந்த போக்கு மாறி யாதும் ஒன்றே என்ற நிலையை அடைந்துவிட்டது. தொடர்ந்தும் பல சிறந்த பெறுபேறுகள் பூத்து கொண்டிருந்தன. 2013 ஆண்டு ருசைக் முதல் அமர்வில் பொறியியல் பீடம், 2014 ஆண்டு ஜாஃபிர் 2வது அமர்வில் பொறியியல் பீடமும், மாஹிர் 3வது அமர்வில் மருத்துவ பீடமும், 2015 ஆண்டு மிஸ்ஃபா மருத்துவ பீடம், 2017 ஆண்டு இஜாஸ் 3வது அமர்வில் பொறியியல் பீடம். இதன் இடையே 2017 பெஜ் மாணவர்களின் பிரியாவிடை நிகழ்வு செவ்வனே நடைபெற்றது. மீண்டும் ரிஸ்லா பொறியியல் பீடமும் MS ஃபாத்திமா மருத்துவ பீடமும் நுழைகின்றனர். இவ்வாறு கல்வியில் முன்னேற்றம் கண்டு கொண்டிருந்த 2017 மற்றும் 2018 பெஜ் மாணவர்கள் இணைந்து பலபிட்டிய போட் சஃபாரிக்கு சுற்றுலா அழைத்துச் செல்லப்பட்டனர். தொடர்ந்து அடுத்த ஆண்டு 2019-2020 பெஜ் மாணவர்கள் அவிசாவில் தாவரவியல் பூங்காவில் உயிரியலின் உன்னதத்தை உணர்வு பூர்வமாக உணர்ந்த அந்த பொழுதுகள் என் மனங்களை விட்டு என்றும் நீங்கிடா. மிலேனிய யுகத்தின் 3ஆம் தசாப்தம் தொடரும் பயணத்தின் நல்யுகம் எனலாம். 2021 பெஜ் மாணவர்கள் பிரியாவிடை நிகழ்வு சிறப்பாக நடைபெற்றது. இதுவரை காலமும் பல்வேறு சவால்களுக்கு மத்தியில் சாதனைகள் படைத்த கிறிஸ்டலுக்கு உறுதுணையாக 21 பெஜ் மாணவர்களால் கிறிஸ்டலின் பழைய மாணவர் சங்கம் ஆரம்பிக்கப்பட்டது. ஆசிரியர்களின் விருப்பத்தின் பேரில் இதன் தலைவராக சாபித், பிரதி தலைவராக ரிஃபாத், உதவித் தலைவராக ஹசீன், செயலாளராக சாதிக், பொருளாளராக சகோதரர் இன்ஃபாஸ் தெரிவு செய்யப்பட்டனர். தொடர்ந்து சிறிய காலப்பகுதிக்குள் CPL சீசன் 1 வெற்றிகரமாக நடைபெற்றது. 2021 ஆண்டுக்கான உயர்தர பரீட்சை பெறுபேறுகள் வெளியாகின. மாணவி ஆம்ரா கைனர் முதலாவது அமர்வில் 3A சித்தியுடன் பொறியியல் பீடமும், மாணவி அஸ்மா 2வது அமர்வில் பொறியியல் பீடமும், மாணவி ரைஹானா 3வது அமர்வில் மருத்துவ பீடமும் நுழைகின்றனர். இச்சாதனையாளர்களை கௌரவிக்கும் நிகழ்வு கிறிஸ்டல் வரலாற்றில் முதன் முறையாக 23 பெஜ் மாணவர்களால் ஏற்பாடு செய்யப்பட்டது. 2022-2023 ஆண்டு மாணவர்கள் பேராதெனிய பல்கலைக்கழகத்தின் மருத்துவ பொறியியல் பீடங்களை பார்வையிட ஒரு நாள் சுற்றுலா அழைத்துச் செல்லப்பட்டனர். 2023 3ஆம் மாதம் 14ஆம் தேதி கிறிஸ்டலின் பழைய மாணவர்கள் ஒன்றிணைந்து CPL சீசன் 2 இணையும், பழைய மாணவிகள் ஒன்றிணைந்து கிறிஸ்டல் கெட் டுகெதர் இணையும் சிறப்பாக நடத்தினர். 23-24 பெஜ் மாணவர்களுக்கு மாதாந்த பரீட்சைகளும் பரிசளிப்பு நிகழ்வுகளும் கிறிஸ்டல் OBAயினால் நடைமுறைப்படுத்தப்பட்டது. இதற்கு அல்ஹாஜ் அஜ்மல் அவர்கள் நேசக்கரம் நீட்டினார்.
இதனைத் தொடர்ந்து கல்வி பொதுத்தராதர சாதாரண தர மாணவர்களுக்கான வழிகாட்டல் கருத்தரங்குகளும் கிறிஸ்டல் பழைய மாணவர் சங்கத்தால் நடத்தப்பட்டது. இதற்கு வளவாளராக கிறிஸ்டலின் பழைய மாணவி டாக்டர் ரிஃபா ஜமீல் அவர்கள் கலந்து சிறப்பித்தார். 2023 4ஆம் மாதம் புனித ரமலானில் இஃப்தார் நிகழ்வுகள் இனிதே நடைபெற்றன. யாவரும் எதிர்பார்த்தது போல் மனங்கள் இனிக்கும் விதமாக 2022ஆம் ஆண்டுக்கான பரீட்சை பெறுபேறுகள் வெளியாகின. மாணவி சுலைகா முதலாம் அமர்வில் மருத்துவ பீடத்திற்கும், ஜம்பா மரியம் மற்றும் சாபித் சர்ஹான் ஆகியோர் 2வது அமர்வில் மருத்துவ பீடத்திற்கும், மாணவி ஹம்தா 2வது அமர்வில் பொறியியல் பீடத்திற்கும், யூனுஸ் 3வது அமர்வில் பல் மருத்துவ பீடத்திற்கும் தெரிவாகினர். 2வது தடவையாக 24 பேஜ் மாணவர்களால் இஃப்தார் நிகழ்வு புனித ரமலானில் நடைபெற்றது. 23 பேஜ் மாணவர்களும் பிரியாவிடை நிகழ்வோடு ஆசிரியர்களை கௌரவிக்கும் நிகழ்வையும் இனிதே நடத்தினர். யாரும் எதிர்பாராத விதமாக 25 பேஜின் மாணவர்களின் எண்ணிக்கை இரட்டிப்படைந்ததால் எமது பாடசாலையில் அடைக்கப்பட்டு கிடந்த வகுப்பறையொன்றை சுமார் 6 லட்சம் செலவில் அழகாக்கி கொடுத்தனர் கிறிஸ்டல் சயின்ஸ் காலேஜ் குழுமத்தினர். இவ்வகுப்பறை திறப்பு நிகழ்வு கல்லூரி அதிபர் MPM முத்தஹர் தலைமையில் நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து CPL சீசன் 3 கிறிஸ்டலின் பழைய மாணவர்களுடன் வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டது. இவ்வாறு 2 தசாப்தங்களாக உயிரியல், இணைந்த கணிதம், இரசாயனவியல் ஆகிய பாடங்கள் 3 ஆசிரியர்களாலும், போதிகவியல் பாடம் பிரசித்தி பெற்ற ஆசிரியர்களாலும் கற்பிக்கப்படுகின்றது. போதிகவியலில் கிறிஸ்டலுடன் கைகோர்த்த ஆசிரியர்கள் சில்மி ஆசிரியர், வெஸ்மி ஆசிரியர், நசூர் ஆசிரியர், ரிஸ்மி ஆசிரியர், நதிஹா ஆசிரியை, இஃப்ஹாம் ஆசிரியர், ஃபஸ்லா ஆசிரியை, சுபாஷன் ஆசிரியர், ஜக்கி ஆசிரியர், ஹுஸ்னி ஆசிரியர். அத்தோடு துணை ஆசிரியர்களாக உயிரியல் பாடத்திற்கு யூனுஸ் மற்றும் ரிஃபாட், இணைந்த கணிதத்திற்கு ஹம்தா, இரசாயனவியல் பாடத்திற்கு இன்ஃபாஸ், பௌதிகவியல் பாடத்திற்கு சாபித் சர்ஹான் அவர்களும் கடமையாற்றுகின்றனர். பல்வேறு எதிர்ப்புகளுக்கும் கண்டனங்களுக்கும் மத்தியில் தன்னால் முடியும் என்று நிரூபித்து 2 தசாப்தங்களாக இன்று வரை தமது சேவையை தொடர்ந்தும் சிறப்பாக ஆற்றிக் கொண்டிருக்கின்றது கிறிஸ்டல் சயின்ஸ் காலேஜ்.